இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல ஒரு புது லேர்னிங்கை நீங்க கத்துக்க போறீங்க. அதாவது ஆப்ஷன் செல்லிங் பண்ணா ப்ராஃபிட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத லாஸ்ட் ஒரு 1 மந்த் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஒன் மோர் திங் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தோம். அதாவது என்எஸ்எம்ல செபி இன்வெஸ்டர் சர்டிஃபிகேஷன் அப்படின்றத ஒன்று முடிச்சிருந்தோம். அப்புறம் என்எஸ்எம் சீரீஸில் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் சர்டிஃபிகேஷன் ஒன்று பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்எஸ்எம் சீரீஸ் 12ல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மார்க்கெட் ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணோம். ஸோ அதை நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸ்ட் அதாவது 6th எக்ஸ்பைரி இருக்குது பார்த்தீங்களா, இது 12th எக்ஸ்பைரி 13th எக்ஸ்பைரி இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ அதனால் அதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ண முடியாது. மேபி அது கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ 6th எக்ஸ்பைரி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 2500 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 30th ஜனவரியே எடுத்திருந்தோம் அப்படின்னா 835 ரூபா. ஏன்னா அந்த லாட் சைஸ் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து முடியும் போது 25 தான் லாட் சைஸ் இருந்தது. அண்ட் 23rd ஜனவரி எடுக்கும்போது 1500 ப்ராஃபிட், 16th ஜனவரி எடுக்கும்போது 1515 ரூபா ப்ராஃபிட், 9th ஜனவரி எடுக்கும்போது 3350 ரூபா ப்ராஃபிட். டோட்டலாக இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 2 லேக்லேருந்து 2,50,000 வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக இந்த லாஸ்ட் 4 வாரங்களில் நம்ம எடுத்திருந்த ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,790. அதாவது கிட்டத்தட்ட 4% உங்களுக்கு ரிட்டர்ன் இன் லாஸ்ட் 4 வீக்ஸில். ஓகேங்களா, லாஸ்ட் 5 வீக்ஸில். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் 5 வாரத்தில் ஆல்மோஸ்ட் 4%. ஒரு மந்த் எடுத்துங்க. ஒரு மந்த்துக்கு 4 மாதம்னா கூட சம்டைம்ஸ் 5 மாதம் கூட வரும் இல்லைங்களா. ஸோ ஒரு மந்த்துக்கு 4 வாரம்னா கூட சம்டைம்ஸ் 5 வாரம் கூட வரும். ஸோ ஒரு மந்த்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 4% பர் மந்த் வந்து ரிட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லா மாதமும் இதே மாதிரி வராது. சில மாதம் மைனஸில் கூட போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நெகட்டிவாக முடியாமல் ஈக்குவலாக முடியறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 15% 20% கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இதில் இருந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும், அதாவது பணம் சம்பாதிக்க முடியும். லெட்ஸ் சே இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்றத ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இதுக்கு தேவைப்படுற கேபிட்டல் என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம பின்னாடி போய் செக் பண்ணி பார்க்கலாம். கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th Februaryலேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு February 6th. ஓகேங்களா, இது எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ என்ட்ரி வந்து வெட்னஸ்டே அட் எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:15 PM. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா 30 rupees நியர் 30 rupees ப்ரீமியம் கால் அண்ட் புட் பை. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் லெக் ஓடிஎம் அரௌண்ட் இதுக்கு அடுத்து இருக்கிற லெக்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் வந்து 23,500 கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. 30 rupeesல இருக்குது ப்ரீமியம். ஸோ தட் நீங்கள் இதை பை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்கிற ப்ரீமியம் என்ன இருக்கும், 23,550 கால் ஆப்ஷன் இல்லையா. ஸோ அது வந்து மேபி ஒரு 20-22 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம செல் பண்ணுறோம். 2 லாட், இது 1 லாட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோன்னு வைங்க. ஸோ 23,000 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து 30 ரூபா ப்ரீமியமில் இருக்குது. ஸோ அதை நம்ம பை பண்ணுறோம் 1 லாட். அதே மாதிரி 22,950 தானே அடுத்து வரும். ஸோ அந்த புட் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேபி 22 ரூபாயில் இருக்குது, அதை நம்ம வந்து செல் பண்ணுறோம் 2 லாட். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ அது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண போகிறோம். இது ஒரு பே ஆஃப் சார்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது வந்து சிங்கிள் லெக்ல மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். மல்டி லெக்காக எக்ஸிக்யூட் பண்ணும்போது டபுள் ரேஷியோ ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க, அல்லது பேட்மேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றது ஒரு கலை ஆப்ஷனில். ஸோ அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம கோர்ஸோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரைட், ஸோ இப்போ வந்து இது எப்படி பில்ட் பண்ணுறோம், அதோட ரிசல்ட் என்னன்றதை நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா February 6th நம்ம 5th எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஏன்னா ரூல் அதுதான். என்ன ரூல், வெட்னஸ்டே 3:15 தான் நம்ம, அதாவது மார்க்கெட் முடியும் போது தான் நீங்கள் ட்ரேடே எடுக்க போகிறீங்க. என்னைக்கு புதன்கிழமை மார்க்கெட் முடிகிற டைமில் தான் நீங்கள் ட்ரேடே எடுக்க போகிறீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் பண்ண வேண்டியது
வாரத்துக்கு 2 நாள் தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. அதாவது 2 நாள் கூட கிடையாது. ஏன்னா இது வெட்னஸ்டே ஈவினிங் எடுக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் வேலை. அதோட நெக்ஸ்ட் டே அதுவும் உங்களோட பிரேக் ஈவன் கிட்ட வந்தா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அது வரைக்கும் நீங்க ஹாப்பியா உட்காந்துக்கலாம், எந்த டென்ஷனும் இல்லை. மார்க்கெட் இங்கே போச்சா அங்கே போச்சா எங்கே வந்துச்சா அப்படின்ற வாரம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய டென்ஷன் கிடையாது. கேபிட்டல் மட்டும் இருந்தால் போதும். இதை வந்து ரெகுலராக பண்ண ஒரு பேசிவ் இன்கம் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியும். லெட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் 6th February அரௌண்ட் 15க்கு வந்துட்டேங்க. ஓகே, ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன? மார்க்கெட் எங்கே இருந்தாலும் சரி 30 ரூபா கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீமியமை பை பண்ணணும் அண்ட் அதுக்கு பக்கத்தில் அடுத்து இருக்கிற ப்ரீமியமை செல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 29 ரூபா 10 காசு. இதை நான் 1 லாட்டு பை பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து இருக்கிற லெக்கு 20 ரூபாயில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை வந்து 2 லாட்டு செல் பண்ணுறேன். இங்கே ஆட் பண்ணனா 2 லாட்டு செல் ஆயிடுச்சு. ஓகே ரைட். அதே மாதிரி புட்டு சைடு பார்க்குறோம். நமக்கு 20 ரூபா கிட்ட இருக்கிறது, இது பை பண்ணுறோம் அண்ட் இதை செல் பண்ணிடுறோம் 2 லாட். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ வந்து 3:15க்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். அதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிடலாம். ஆல்ரெடி நீங்கள் ஆல்மோஸ்ட் 800 rupees ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் அப்படின்றது 2,50,000. ஓகேங்களா, சரி இப்போ 800 rupees நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 800 rupees ப்ராஃபிட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம 800 டிவைடட் பை அந்த கேபிட்டல் போட்டு இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோ வருது நமக்கு? சாரி 100 வராது, 100% போடுவோம். ஸோ 0.3% ஆல்ரெடி நம்ம மார்னிங் ஓப்பனிங்லே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு 15 minutes ரன் பண்ணுவோம், இன்னொரு 15 minutes ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்சில் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 1800 ரூபா அட் த எண்ட் ஆஃப் த டே, எக்ஸ்பைரி டேக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம 1000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே, ஸோ நான் அப்படியே ரன் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1500, ஆல்மோஸ்ட் ஃபுல் கேபிட்டல் ப்ராஃபிட் வந்துட்டாங்க. இன்னொரு 300 ரூபா 200 ரூபா தான் நமக்கு கம்மியாக இருக்குது. புக் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இன்னொரு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் போவோமே. ஓகே, 1800 ரூபா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ 11:38 12 o'clock 2500 ரூபா நீங்கள் ப்ராஃபிட்டில் வர்றீங்க. ஸோ 2500 போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள். 2500 டிவைடட் பை இது இன்ட்டு 100% போட்டோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் 1% கேபிட்டலுக்கு வந்து நமக்கு 1% ரிட்டர்னில் இருக்கும். ரைட், ஸோ சே 30 minutes ரன் பண்ணுவோம். 2600 2900 3100 ஒரு 2 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3300 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ 2:30 மணிக்கு 3900 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கீங்க நீங்கள். 1.6% இஸ் குட். ரைட், ஸோ 3 மணிக்கு அளவு 2005 ரூபாவில் மறுபடியும் நம்ம வந்துட்டோம். அண்ட் 3:15க்கு நம்ம வந்து 2520 ரூபா நம்மளோட ப்ராஃபிட். 2520 ரூபாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. ஸோ 2500 ரூபா அந்த வீக்கோட ப்ராஃபிட். ரைட், சரி இப்போ நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முந்தின வாரம் பார்க்கலாமே. சரி, ஓகே, 6ஆம் தேதி பார்த்துட்டோம். அதுக்கு முந்தின வாரம் நமக்கு எப்படி இருக்குது? ஸோ 30ஆம் தேதி எக்ஸ்பைரி டேனா 29ஆம் தேதி எடுக்க போகிறோம். ரைட், 29ஆம் தேதின்றது மந்த்லி கான்ட்ராக்ட். அதுவும் இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட் தான் கடைசியான 25 லாட் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டாக இருந்தது. ஓகே, மந்த்லி கான்ட்ராக்டில். ஓகே, ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் தள்ளியே போடுவோம். ரொம்ப கிட்ட கூட வைக்க வேண்டாம், ரொம்ப தள்ளி கூட நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் கிட்ட போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 200 பாயிண்ட் தள்ளி போட்டாலும் நல்ல ப்ரீமியம் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்மளோட கண்டிஷன் 30 ரூபாவில் இருக்கிறதுலையே ஒரு பை பண்ணுறோம், 2 செல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் 30 ரூபா ப்ரீமியம் இருக்கிறதுல நம்ம பை பண்ணுறோம், இதை செல் பண்ணுறோம். ஓகேங்களா, நல்ல வைடர் ரேஞ்ச் கிடச்சிருக்கா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு கிட்டத்தட்ட 300 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 450 ரூபா 470 ரூபா 620 ரூபா 611 ரூபா. இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ பாருங்கள்? 800 ரூபா தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஓகேங்களா, மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே 800 ரூபா தான். இந்த பீக்குக்கு வந்தால் மட்டும் 2000 ரூபா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ 800 ரூபாய்க்கு மேலே நம்ம எவ்வளோ வந்தாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ 30 minutes ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். 750 770 790 795 800 ரூபா வந்துருச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சு போச்சு 16க்கு. ஸோ ஆல்ரெடி 850 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டோம். 800 ரூபா ப்ராஃபிட். ஓகே, ஸோ 835 நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். அண்ட் இந்த வாரமும் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இது வந்து லாட் சைஸ். இப்போ இந்த இடத்துல மார்ஜின் அப்படின்றது 2,50,000 ரூபா கிடையாது, கம்மியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா லாட் சைஸ் 25 இருந்ததுனால நமக்கு மார்ஜினும் கம்மியாக இருந்திருக்கு. ஒரு 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா தான், 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுக்குண்டான ரிட்டர்ன் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் 0.8% உங்களுக்கு கிடச்சிருச்சு. 1% கிட்ட உங்களுக்கு அன்றைக்கி டேக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை ப்ராஃபிட்டபிள் டேவாகவும் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அதுக்கு முந்தின வாரம் பார்க்கலாம். ஸோ 30ஆம் தேதி நம்ம லாஸ்ட் எக்ஸ்பைரி வந்து 30 ஜான். அப்போ 23க்கு 22ஆம் தேதி 3:15க்கு 30 ரூபாவில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் பை அண்ட் செல் கால் ஆப்ஷன் 2 லாட்டு, 30 ரூபாவில் இருக்கிற புட் ஆப்ஷன் பை அண்ட் செல்
புட் ஆப்ஷன் 2 லாட். ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அட் த மணி பக்கத்திலேயே இருக்குது, ஒரு லெக்கு கூட தள்ளி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஓகே தான். ஓகே, அப்படி இல்லைன்னா மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்க. இல்லாட்டி ஒரு லெக்கு தள்ளி 20 ரூபாயில் நீங்கள் பை பண்ணிவிட்டு 14 ரூபாயில் கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம் 2 லாட். ஓகேங்களா, சரி, இது என்னாச்சுன்னு பார்க்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஒரு 600 ரூபா ப்ராஃபிட், 592, ஒரு அரை மணி நேரமாக ஓட்டுறேன். 1300 ரூபா ப்ராஃபிட் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு. எத்தனை மணிக்கு பாருங்கள், 10:30 மணிக்கு 1300 ரூபா நமக்கு ப்ராஃபிட். ஸோ தட் 1300 ரூபானா எவ்வளோங்க? ஸோ 0.5% ஆல்ரெடி நம்ம ரீச் பண்ணிட்டோம். 1300ல் 1535 ரூபா இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட், 0.6%. 12 மணிக்கு 1700 ரூபா ப்ராஃபிட், 12:30க்கு 1600, 1500, 1600, ஒரு 5 மினிட்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் தி டே 1590 ரூபா நமக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ 1590ன்றது அன்னைக்கு டேக்கு எவ்வளோ ROI? 0.6%. நம்ம இங்கே கூட போடலாம், ஒரு ROI நம்ம இங்கே கூட கால்குலேட் பண்ணியே போடுவோம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து earn பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை அப்படியே மறுபடியும் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ எண்ட் ஆஃப் தி டே நமக்கு வந்து 1590 வந்துருச்சு. ஸோ அதுக்கு முந்தின வாரம் என்ன இருக்குது? 23க்கு அப்புறம் 16 ஜனவரி. ஸோ 16 ஜனவரிக்கு நம்ம 15ஆம் தேதி ஒரு 3.25 போல் என்ட்ரி எடுக்கிறோம். 30 ரூபா ப்ரீமியம்ன்றது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டுமே பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு லெக் தள்ளி எடுக்கிறோம். அண்ட் அகைன் நீங்கள் செல் பண்ணிடுறோம் 2 லாட்டு. சாரி, அதுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணிடலாம். பை செல் 2 லாட்டு. அதே மாதிரி இதுவும் பை செல் 2 லாட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே 15 மினிட்ஸில் பார்க்குறோம். 118 ரூபா, 800 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் 1100 ரூபா தான். ஆல்ரெடி நம்ம எவ்வளோ அங்கே ப்ராஃபிட்டில் இருக்கோம்? 800 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் ரன் பண்ணுவோம். அகைன் 30 மினிட்ஸ், 900 ரூபா ப்ராஃபிட், 800 ரூபா ப்ராஃபிட், மணி 12 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1000 ரூபா ப்ராஃபிட், 1300 ரூபா ப்ராஃபிட், 1400 ரூபா ப்ராஃபிட், 1900 ரூபா ப்ராஃபிட், 2:46க்கு 1300 ரூபா ப்ராஃபிட், 3.25க்கு 1515 நம்ம போட்டிருக்கோம். ஸோ ப்ராஃபிட்டபிளாக முடிஞ்சிருச்சு அந்த வாரம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு முந்தின வாரம் எடுக்கிறோம். ஸோ 8ஆம் தேதி வெட்னஸ்டே 3.25க்கு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அரௌண்ட் 30 ரூபா ப்ரீமியமில் பை அண்ட் இதை வந்து செல் பண்ணுறோம் 2 லாட்டு. அதே மாதிரி இங்கேயும் 30 ரூபா ப்ரீமியம், ஒரு லெக்கு தள்ளி இருக்குது. ஸோ தட் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் நம்ம செல் பண்ணுறோம் 2 லாட்டு. அண்ட் பொசிஷனை ரன் பண்ணலாம். மார்னிங் நமக்கு 600 ரூபா ப்ராஃபிட், அப்படியே ரன் பண்ணுவோம். 1200 ரூபா ப்ராஃபிட், 1300 ரூபா ப்ராஃபிட், 1500 ரூபா ப்ராஃபிட். மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்கள், இங்கே 2000 ரூபா, 1400 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். 1800 ரூபா ப்ராஃபிட் ஆல்ரெடி நம்ம 2000 ரூபா கிராஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் 2843 ரூபா, 12.25க்கு 2843 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 1%க்கு மேலே நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகே, இருந்தாலும் நம்ம எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் பார்ப்போமே. 2500, 2900, 2.25க்கு 3400 ரூபா ப்ராஃபிட்டுங்க. இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5000 ரூபா. ஓகே, ஸோ 3.25க்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது? 3350 ரூபா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே, ஸோ கடைசியாக இதுக்கு முந்தின வாரமும் பார்த்தலாம். எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்குன்னா ஒரு வாரம் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது இருக்கான்னு கூட செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ இதுக்கு முந்தின வாரமும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வெட்னஸ்டே 1ஆம் தேதி அகைன் 3.25க்கு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இங்கே 30 ரூபா ப்ரீமியமில் இருக்கிறது இதுதான். ஸோ இதை 2 லாட்டு செல் பண்ணிடுறோம். அண்ட் அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் கிடைக்கும் ப்ரீமியம். ஸோ தட் அதனால் நமக்கு கொஞ்சம் சேஃபர் சைடாகவே இருக்கும், வைட் ரேஞ்ச் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் 2000 ரூபா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5000 ரூபா. இந்த பிட்வீனில் முடிஞ்சதுன்னா நமக்கு 2000 ரூபா ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் 600 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். இன்னொரு 15 மினிட்ஸ் 300 ரூபா, இன்னொரு 15 மினிட்ஸ் 500 ரூபா, 15 மினிட்ஸ் 700 ரூபா. இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோங்க? 2000 ரூபா. இன்னொரு 15 மினிட்ஸ் மார்க்கெட் நல்லா ஒன் சைடு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து நெகட்டிவில் வருது. பட் ஸ்டில் நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். ஓகேங்களா, அதாவது நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது மார்க்கெட். ஸோ அதனால் 5 மினிட்ஸாக ரன் பண்ணலாம். ஓகே, ஸ்டில் நம்ம வந்து சேஃபர் சைடு சேஃப். சோஃபார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் 34 ரூபாயிலிருந்து 1 மினிட்டாக ரன் பண்ணலாம். 95 ரூபா, 3 ரூபா, 65 ரூபா, 63 ரூபா. அங்கே ஒரு ஸ்பைக் நடந்திருக்கு. டப்புன்னு வந்து ப்ரீமியம் வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா 1800 ரூபா நம்மளோட லாஸ் வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து சம்டைம்ஸ் ப்ரீமியம் இங்கே மிஸ் மேட்ச் ஆகிறதால கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி ப்ரீமியம் சடனாக மூமெண்ட்டு
தப்பாக கூட காமிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எனிவே நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் ரன் பண்ணுவோம். கூல் டவுன் ஆகும். பார்த்தீங்கன்னா 2800 2400, பட் ஸ்டில் நம்ம வந்து பிரேக் ஈவனுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம பிரேக் ஈவன் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்டிபி நீங்கள் நல்லா மானிட்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 360 இருக்குது. இந்த புட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு 6 ரூபாய் தான் கிடைக்கும், ரைட்? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பொசிஷனை ரோல் ஓவர் பண்ணலாம், ஷிஃப்ட் பண்ணலாம். பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இதில் இருக்கிற ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம புக் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கக்கூடியதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் மறுபடியும். இல்லை நீங்கள் இங்கே பைலேக் போட்டிருக்கிறீங்க, அந்த பைலேக் இன்னொன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இன்னொரு பைலேக்கை போட்டுட்டு இதில் லாஸையும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற லாஸை புக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பொசிஷனை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துடலாம். இந்த பொசிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரோலிங் த பொசிஷன் சொல்லுவாங்க, அல்லது ஷிஃப்டிங் த பொசிஷன் 2 கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டில் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப இந்த மாதிரி டிசாஸ்டர் டைம்லலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே போய் பண்ணுறதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து லாஸை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணுறதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதுதான் நம்ம கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கோர்ஸில் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இதில் தெளிவாக போட்டிருப்பேன். அதாவது இதுதான் நம்மளோட பண்டல் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 57 வீடியோஸ் ரெக்கார்டட் கண்டென்ட் இருக்கும். இது முழுக்க ஆப்ஷனை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்ட் 1, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்ட் 2, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாப், அதாவது ஃபயர் ஃபைட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இந்த நமக்கு அகைன்ஸ்டாக போகக்கூடிய மார்க்கெட்டில் நம்ம எப்படி இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதில் சூப்பராக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இது மட்டும் இல்லை, இதில் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஒரு 15 நாள் இருக்கும். அது வந்து அப்கமிங் 17th ஸ்டார்ட் ஆகுது, வர்ற மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்க. இந்த கோர்ஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். இது வந்து லைஃப் டைம் ஆக்சஸோட உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், இதை அன்செக் பண்ணிவிடுங்க. இந்த மணி பேக் கேரண்டிலாம் தேவையில்லை. ஏன்னா இது வந்து சில கண்டிஷன்ஸ் இதை நான் கொடுக்கல, இந்த கிளாஸ் இந்த ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் அது சூஸ் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு 1500 எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அது ரீஃபண்டும் ஆகாது. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அப்ளை ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த டீல் 2025 இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு 6500 கிடைச்சிரும். ஓகேங்களா? அதாவது 37,000 ரூபா கோர்ஸ் வெறும் உங்களுக்கு 6500 ரூபா. அதுவும் இவ்வளோ அட்வான்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் இல்லாமல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம மார்க்கெட்னா என்னன்றதில் ஆரம்பித்து ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், எஸ்எம்சி, அதுக்கப்புறம் ஆப்ஷன் அனலைசிஸ் ப்ரோக்ராம்னு ஒரு 15 நாள் கிளாஸ் தனியாக வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கோர்ஸோட டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எந்த கம்பல்சனும் கிடையாது. இந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால மற்றவங்க மாதிரி நான் ப்ராமிஸ்லாம் கொடுக்க மாட்டேன். அதாவது என் கோர்ஸ் எடுத்திங்கன்னா லட்சங்களில் சம்பாதிச்சிடலாம், கோடிகளில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ முதல்ல மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எல்லாருமே அந்த தவறுகளை பண்ணுறாங்க. இவர்கிட்ட போனால் ப்ராஃபிட் பண்ணிடலாம், அவர்கிட்ட போனால் ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உழைச்சி நிறையா படித்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி அடி வாங்கி மிதி வாங்கி வாங்கினா தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எப்படி நம்ம வந்து அதாவது எல்லார் மாதிரியும் பெரிய பெரிய லாஸ் ஆகாமல் உங்கள் லாஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறலாம் அப்படின்றதுக்கு வேணால் நம்மளோட கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க எல்லாருமே எப்படின்றது நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் மற்ற கோர்ஸ் மாதிரி நான் ஃபேக் ப்ராமிஸ்லாம் கிடையாது. இது முழுக்க ரியல் ட்ரேடிங்னா என்ன, மார்க்கெட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்றதை ரியலாக நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு தெளிவான கோர்ஸாக இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே? ஸோ அதனால் தயவுசெய்து யாரும் அட்ராக்ட் ஆகிடலாம் வர வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ரைட், கான்செப்ட் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இதில் வேலை செய்யுது. அது நம்ம கோர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கவர் ஆகும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்றதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னு சும்மா நம்ம போட்டு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் செயினில் போகிறேன். கரண்ட்டாக வந்து 13th கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன். 30 ரூபா ப்ரீமியம் இருக்கக்கூடியதில் வந்து நான் வந்து ஒரு லாட்டு இதுதானே 30 ரூபா. இதுதான் கால் எல்டிபி, இது புட்டு எல்டிபி. ஸோ 30 ரூபா எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நான் ஒரு லாட்டு பை பண்ணுறேன்.
அண்ட் 2 லாட்டு செல் பண்ணுறேன். அதே மாதிரி புட்டு எல்டிபியில் 1 லாட்டு பை பண்ணுறேன் அண்ட் செல் பண்ணுறேன் 2 லாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற கேபிட்டல் அரௌண்ட் 2,84,000 rupees. ஸோ இதுதான் இன்னைக்கு நீங்கள் 3.25க்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டிய பொசிஷன். உங்களோட பிரேக் ஈவன் அப்படின்றது எங்கே இருக்குங்க? 22,700, அப்சைடு 23,325, மார்க்கெட் 23,045 தான் இருக்கிறான். ஸோ 23,000 ஒரு 300 பாயிண்ட் அப்சைட்லையும் ஒரு 300 பாயிண்ட் டவுன் சைட்லேயும் நமக்கு ரேஞ்ச் இருக்கு. அரௌண்ட் நம்மளோட பிரேக் ஈவன் இங்கே இருக்கு, இங்கே வந்து 700 கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ரேஞ்ச். ஸோ இதுக்குள்ள நாளைக்கு மார்க்கெட் இருந்தது அப்படின்னா இங்கேயே முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளோ? அதாவது இந்த இடத்துல முடிஞ்சுன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,800 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை இந்த பீக்லேயோ அல்லது இந்த பீக்லேயோ முடிஞ்சிச்சு அப்படின்னா 5,600 கிட்டத்தட்ட 2% ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 70% இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டைரக்டாக ட்ரேட் எடுக்க வேண்டாம். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒரு மாதமோ 2 மாதமோ மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அதாவது விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணுங்க, ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அப்புறம் சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணி ஒரு 2-3 மாதம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அந்த ரிசல்ட் என்னன்றது தெரியும். அது மட்டும் இல்லை, முடிஞ்சால் 1 இயருக்கு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பின்னாடி சும்மா தான் நிறைய விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டைம். முடிஞ்சால் உட்காந்து பின்னாடி உட்காந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. என்னதான் ரிசல்ட் வருது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் பில்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ரைட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இது மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.